குறணியின் உள் அடுக்கு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. பிலிஃபெரஸ் அடுக்கு, பிலிஃபெரஸ் லேயர். பி. அகத்தோல், எண்டோடெர்மிஸ். சி. ரைசோடெர்மிஸ், ரைசோடெர்மிஸ். டி. பி. பெட். சரியான பதில் பி. அகத்தோல், எண்டோடெர்மிஸ். 7. சரியான விடை பி. சோகஸ்மெலி தாவரவேரின் குறணியின் கார்டெக்ஸ் மிக உட்புற அடுக்கு அகத்தோல், எண்டோடெர்மிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதில் காஸ்பேரியன் பட்டைகள் காணப்படுகின்றன. இவை நீரின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் ஒரு தடையாக செயல்படுகின்றன. ஒரு இதயச் சுழற்சியின் போது ஏட்ரியல் சிஸ்டோல் எவ்வளவு நேரம் நீடிக்கும்? ஏ. 0.4 வினாடிகள். பி. 0.1 வினாடிகள். சி. 0.3 வினாடிகள். டி. 0.8 வினாடிகள். சரியான பதில் பி. 0.1 வினாடிகள். சரியான விடை பி. சோகஸ்மெலி ஒரு முழுமையான இதயச் சுழற்சியின் 0.8 வினாடி போது ஏட்ரியங்கள் சுருங்கி இரத்தத்தை வென்ட்ரிக்கிள்களுக்கு அனுப்பும் ஏட்ரியல் சிஸ்டோல் 0.1 வினாடிகள் மட்டுமே நிகழ்கிறது. இது இதயச் சுழற்சியின் மிக குறுகிய கால அளவாகும். கோழி வளர்ப்பில் கலப்பின வீரியத்தின் விளைவு என்ன? ஏ. அதிகரித்த இறகு வளர்ச்சி. பி. உயர்தரமான இறைச்சி. சி. அதிகரித்த முட்டை உற்பத்தி. டி. குறைந்த முட்டை உற்பத்தி. சரியான பதில் சி. அதிகரித்த முட்டை உற்பத்தி. சரியான விடை சி. சோகஸ்மெலி கலப்பின வீரியம் ஹெட்ரோசிஸ் என்பது அதன் பெற்றோரை விடச் சிறந்த பண்புகளைக் கொண்ட சந்ததியை உருவாக்குவதாகும். கோழி வளர்ப்பில் அதிக எண்ணிக்கையிலான முட்டைகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட கலப்பின கோழிகள் இதன் மூலம் உருவாக்கப்படுகின்றன. செல்களைப் பற்றிய படிப்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. செல் உயிரியல், செல் பயாலஜி. பி. திசுவியல், ஹிஸ்டோலஜி. சி. செல்லியல், சைட்டோலஜி. டி. கருவியல், எம்ப்ரியோலஜி. சரியான பதில் ஏ. செல் உயிரியல், செல் பயாலஜி. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி செல் உயிரியல் என்பது செல்களின் அமைப்பு, செயல்பாடுகள் மற்றும் அவற்றின் வாழ்க்கைச் சுழற்சி பற்றி விரிவாக படிக்கும் அறிவியல் பிரிவாகும். நவீன அறிவியலில் இது ஒரு ஒருங்கிணைந்த துறையாக கருதப்படுகிறது. ஒரு நெருக்க அலை ஒரு அடர்வு குறைந்த ஊடகத்தின் எல்லையில் பிரதிபலிக்கும் போது என்ன நடக்கும்? ஏ. அது வேகமாக பயணிக்கிறது. பி. அது ஒரு நெகிழ்வாக பிரதிபலிக்கிறது. சி. அது பெருக்கப்படுகிறது. டி. அது உறிஞ்சப்படுகிறது. சரியான பதில் பி. அது ஒரு நெகிழ்வாக பிரதிபலிக்கிறது. சரியான விடை ஒரு நெட்டலையின் நெருக்கம் அடர்வு குறைந்த ஊடகத்தின் எல்லையில் மோதும்போது துகள்கள் எளிதாக நகர முடிவதால் அது ஒரு நெகிழ்வாக பிரதிபலிக்கிறது. இதில் அலைகளின் கட்டம் 180 டிகிரி மாற்றம் அடைகிறது. டிண்டால் சிதறல் என்பது எந்த வகை துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படுவதாகும்? ஏ. மூலக்கூறு துகள்கள், molecular particles. பி. கூழ்மத் துகள்கள், colloidal particles. சி. அணுத்துகள்கள், atomic particles. டி. அயனித் துகள்கள், ionic particles. சரியான பதில் பி. கூழ்மத் துகள்கள், colloidal particles. 6. ஒரு கூழ்மக் கரைசலில் உள்ள கூழ்மத் துகள்களால் ஒளிக்கதிர்கள் சிதறடிக்கப்படும் நிகழ்வு டிண்டால் விளைவு எனப்படும். இத்துகள்களின் அளவு ஒளியின் அலைநீளத்திற்கு இணையாக இருப்பதால் ஒளி சிதறடிக்கப்பட்டு பாதையை தெளிவாக்குகிறது. எந்தக் கூறு பொருளர்கு ஆடி objective piece என்று குறிப்பிடப்படுகிறது? ஏ. அதிக குவிய நீளம் கொண்ட லென்ஸ். பி. பொருளுக்கு அருகில் வைக்கப்படும் லென்ஸ். சி. சரிசெய்யக்கூடிய குழாய். டி. பார்ப்பவரின் கண்ணுக்கு அருகில் உள்ள லென்ஸ். சரியான பதில் பி. பொருளுக்கு அருகில் வைக்கப்படும் லென்ஸ். 5. சரியான விடை பி. சோகஸ்மெலி நுண்ணோக்கி அல்லது தொலைநோக்கியில் பொருளுக்கு அருகில் வைக்கப்படும் லென்ஸ் பொருளர்கு ஆடி என்று அழைக்கப்படுகிறது. இது பொருளின் பிம்பத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. நிறை எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? ஏ. ஒரு பொருளின் அடர்த்தி. பி. ஒரு பொருளின் மீது செலுத்தப்படும் விசை. சி. ஒரு பொருளால் ஆக்கிரமிக்கப்பட்ட கன அளவு. டி. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. சரியான பதில் டி. ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு. சரியான விடை டி. சோகஸ்மெலி நிறை என்பது ஒரு பொருளில் அடங்கியுள்ள பருப்பொருளின் அளவை குறிக்கும் ஒரு அடிப்படை பண்பாகும்.
இது இடத்துக்கு இடம் மாறாத ஒரு ஸ்கேலார் அளவீடு ஆகும். தவறான விடைகள். ஏ. அடர்த்தி என்பது ஓரலகு பருமனில் உள்ள நிறையைத்தான் குறிக்கும். கரைப்பானுடன் ஒப்பிடும்போது அதிக அளவு கரைபொருளைக் கொண்ட ஒரு கரைசல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏ. தெவிட்டாத கரைசல், அன்சாச்சுரேட்டட் சொல்யூஷன். பி. நீர்த்த கரைசல், டைல்யூட் சொல்யூஷன். சி. நீர்க்கரைசல், aqueous சொல்யூஷன். டி. செறிவூட்டப்பட்ட கரைசல், கன்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். சரியான பதில் டி. செறிவூட்டப்பட்ட கரைசல், கன்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். சரியான விடை டி. சோகஸ்மெலி ஒரு கரைசலில் கரைப்பானின் அளவை விட கரைபொருளின் அளவு அதிகமாகவோ அல்லது குறிப்பிடத்தக்க அளவு அதிகமாகவோ இருந்தால் அது செறிவூட்டப்பட்ட கரைசல் எனப்படும். இது கரைசலின் அடர்த்தியையும் வலிமையையும் குறிக்கிறது. ஒரு பொருளை அதிகமாக பயன்படுத்துவதால் கல்லீரலை பாதிக்கும் நோய் எது? ஏ. இருதய நோய், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். பி. கல்லீரல் சிதைவு, சிர்ரோசிஸ். சி. நீரிழிவு நோய், டயபீட்டீஸ். டி. ஆஸ்துமா, ஆஸ்துமா. சரியான பதில் பி. கல்லீரல் சிதைவு, சிர்ரோசிஸ். சரியான விடை மது அருந்துதல் போன்ற பழக்கங்களால் கல்லீரல் திசுக்கள் வடுவாகி செயலிழக்கும் நிலையை கல்லீரல் சிதைவு என்கிறோம். இது கல்லீரலின் நச்சு நீக்கும் திறனை பாதித்து உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும். பரிந்துரைக்கப்பட்ட வரிசைகளில் ஒன்றில் தண்டுக்குப் பிறகு எந்த தாவரப் பகுதி பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. வேர், ரூட். பி. மலர், ஃப்ளவர். சி. விதை, சி. டி. இலை, லீஃப். சரியான பதில் பி. மலர், ஃப்ளவர். தாவரத்தின் பாகங்களை வரிசைப்படுத்தும் போது தண்டுப் பகுதிக்கு அடுத்து பொதுவாக மலர்கள் அல்லது இலைகள் பட்டியலிடப்படும். இங்கு கொடுக்கப்பட்ட பாடப்புத்தக வரிசைப்படி மலர் என்பது சரியான விடையாகும். தண்டு மலர்களைத் தாங்கும் ஒரு முக்கிய அச்சாகச் செயல்படுகிறது. எந்த வகை விசைகள் எஃப்நெட் எப்போன்று எப்ரெண்டு என்ற விளைவைத் தருகின்றன? ஏ. ஒரே திசையில் உள்ள இணை விசைகள். பி. செங்குத்து விசைகள். சி. எதிரெதிர் திசைகளில் உள்ள இணை சமமற்ற விசைகள். டி. எதிரெதிர் திசைகளில் உள்ள சமமான விசைகள். சரியான பதில் ஏ. ஒரே திசையில் உள்ள இணை விசைகள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட விசைகள் ஒரே திசையில் இணையாகச் செயல்படும் போது அவற்றின் தொகுபயன் விசை எஃப்நெட் தனித்தனி விசைகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இது ஒத்த இணை விசைகள் என்று அழைக்கப்படுகிறது. வெண்கலம் எந்த வகையான உலோகக் கலவை? ஏ. ஒரு இரும்பற்ற உலோகக் கலவை. பி. ஒரு இரும்பை அடிப்படையாகக் கொண்ட உலோகக் கலவை. சி. ஒரு எஃகு உலோகக் கலவை. டி. ஒரு இரும்பு உலோகக் கலவை. சரியான பதில் ஏ. ஒரு இரும்பற்ற உலோகக் கலவை. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி வெண்கலம் என்பது தாமிரம் மற்றும் தகரம் ஆகிய உலோகங்கள் சேர்ந்த கலவையாகும். இதில் இரும்பு இருப்பதில்லை. எனவே இது ஒரு இரும்பற்ற நான் ஃபெரஸ் உலோகக் கலவை என்று வகைப்படுத்தப்படுகிறது. ஏடிஎச் குறைபாட்டால் ஏற்படும் பாலியூரியா என்னும் கோளாறின் பெயர் என்ன? ஏ. டயாபடீஸ் இன்சிபிடஸ், டயபீட்டீஸ் இன்சிபிடஸ். பி. இரத்தச் சர்க்கரை குறைவு, ஹைப்போகிளைசீமியா. சி. டயாபடீஸ் மெல்லிடஸ், டயபீட்டீஸ் மெல்லைட்டிஸ். டி. ஹைப்பர் தைராய்டிசம், ஹைப்பர்தைராய்டிசம். சரியான பதில் ஏ. டயாபடீஸ் இன்சிபிடஸ், டயபீட்டீஸ் இன்சிபிடஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி ஆன்டிடியூரிடிக் ஹார்மோன் ஏடிஎச் குறைபாட்டால் சிறுநீரகக் குழல்களில் நீர் மீள உறிஞ்சப்படுவது குறைகிறது. இதனால் அதிகப்படியான சிறுநீர் வெளியேறும் நிலை பாலியூரியா ஏற்பட்டு டயாபடீஸ் இன்சிபிடஸ் உண்டாகிறது. ஒரு ஆண் முயலில் ஒரு ஜோடி விந்தகங்களை எது சூழ்ந்துள்ளது? ஏ. விதைப்பைகள், ஸ்க்ரோட்டல் சாக்ஸ். பி. வயிறு, தி அப்டாமின். சி. ஆண்குறி, த பினிஸ். டி. வால், த டேல். சரியான பதில் ஏ. விதைப்பைகள், ஸ்க்ரோட்டல் சாக்ஸ். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி விந்தகங்கள் வயிற்றுக்கு வெளியே விதைப்பையினுள் அமைந்துள்ளன. இது விந்து உற்பத்திக்கு தேவையான குறைந்த வெப்பநிலையை பராமரிக்க உதவுகிறது. தவறான விடைகள் பி. வயிறு என்பது செரிமான உறுப்புகளைக் கொண்ட உடலின் ஒரு பகுதியாகும். பேருந்து 3 மணி நேரத்தில் 180 கிலோமீட்டர் பயணம் செய்தால் அதன் கணக்கிடப்பட்ட வேகம் என்ன? ஏ. 90 கிலோமீட்டர் மணி, 90 கிலோமீட்டர் ஆர். பி. 180 கிலோமீட்டர் மணி,
180 km/h. C 60 km/h 60 km/h. D 30 km/h 30 km/h. சரியான பதில் C 60 km/h 60 km/h. சரியான விடை சி. சோகஸ்மெலி வேகம் கடந்த தொலைவு எடுத்துக்கொண்ட நேரம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் டைம் என்ற சூத்திரப்படி 183 கி.மீ ஆகும். இதில் சீரான வேகத்தில் பயணிக்கும் ஒரு பொருளின் சராசரி வேகத்தை கணக்கிடும் முறையாகும். எத்தனால் CH3CH2OH எத்தனாயிக் அமிலமாக ஆக்சிஜனேற்றம் செய்யப்படும் போது உருவாகும் பொருளின் வேதியியல் சூத்திரம் என்ன? A CH3CHO. B CH4. C C2H6. D CH3COOH. சரியான பதில் D CH3COOH. 6. எத்தனால் ஆக்சிஜனேற்றம் அடையும் போது எத்தனாயிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் உருவாகிறது. இதன் வேதியியல் சூத்திரம் CH3COOH ஆகும். இது வினிகரின் முக்கிய அங்கமாகும் மற்றும் காரங்களுடன் வினைபுரிந்து உப்பை தரும். கீரை மற்றும் சிக்கலான சர்க்கரைகள் எந்த வகை உணவு? A கொழுப்புகள். B ஸ்டார்ச். C சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரைகள். D புரதங்கள். சரியான பதில் B ஸ்டார்ச். 2. சரியான விடை B. சோகஸ்மெலி கீரைகளில் உள்ள சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நார்ச்சத்துக்கள் ஸ்டார்ச் வகையைச் சார்ந்தவை. இவை உடலுக்கு தேவையான ஆற்றலை மெதுவாகவும் சீராகவும் வழங்குகின்றன. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?